ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? இப்போ வாங்க நம்ம பாவ் பஜ்ஜி செய்கிறது பார்ப்போம். எப்படி இருக்குன்னு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா, செஞ்சு சாப்பிட பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. இப்போ எப்படி செய்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சை பட்டாணியை ஊற வச்சு நான் அது ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சமெல்லாம் ப்ரெஷர் குக்கரில் போட்டேன் அதை. அப்புறம் வந்து கொஞ்சம் கிழங்கு, காலிஃப்ளவரு, அப்புறம் கேரட்டு, பீன்ஸ் எல்லா காய்கறியும் போடணும். இதையும் அதிலே போட்டுருங்க, எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி என்ன செய்யுங்க, கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு, அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு சேர்த்து அப்புறம் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூளையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டு ஒரு 3 விசில் போட்டுருங்க. நல்லா 3 விசில் போட்டதும் நல்லா மசிஞ்சிரும் அது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது வெந்ததோடு என்ன செய்யணும், நம்ம ஒரு அந்த மேஷ் பண்ணுறத வச்சு நல்லா மசிச்சு விட்ருங்க. நல்லா நச்சுருங்க. அது தெரியாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா நச்சு விட்றணும். அதை அது எவ்வளோக்கு நம்ம நக்கிறோமோ அவ்வளோக்குள்ள தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் சாப்பாடு, நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்களேன், மொதல் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய், பாதி பட்டர் போடணும். ஆமாம், காவாசி எண்ணெய் தான் ஊற்றணும். அப்புறம் நல்லா சூடானதோட வெங்காயம் போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் லேசாக சிவக்கட்டும். வெங்காயம் போட்டதோ லேசாக கொஞ்சம் ஜீரகம் இருக்குல்ல, ஜீரகத்தை லேசாக கசக்கி விட்டு அதையும் போடுங்க. நல்லா கிண்டி விட்டுக்குதுங்க. அதில் போட்டு அது நல்லா வேகட்டும். கொஞ்சம் சிவக்க விட்டு இது பண்ணுங்க. நம்ம ஒரே சாப்பாடாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான சாப்பாடுக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்களேன். கொஞ்சம் வித்தியாசமான சாப்பாடாக தான் இருக்கும். ஆமாம். அப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போடுங்க. அதுலேயே தாளிப்புக்கு நல்லா இஞ்சியில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குதுங்க. அப்புறம் தேவையான அளவு உரப்பு போட்டுக்கிறோங்க. மிளகாத்தூள் இது வந்து நான் பாபாஸ் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். இது கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போடுங்க. இது வந்து பாவ் பஜ்ஜி மசாலா, அது விற்கும் எல்லா கடையிலையும். ஹனிஃபாவில் இருக்கும், மற்ற கடையில் இருக்கும். மற்ற கடையிலையும் நீங்கள் அதையும் வாங்கி சேர்த்துக்கிறங்க. அதையும் பாவ் பஜ்ஜி மசாலா ரொம்ப முக்கியம். அப்போ தான் வாசம் தெரியும், நல்லாயிருக்கும். இது தக்காளியை ஒரு 2 தக்காளியை நான் வந்து நல்லா அடித்து அதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சி அதையும் அதிலே சேர்த்துருங்க. இப்போ நம்ம நச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் அதிலே போட்டுருங்க. அதிலே போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது உப்பு சேர்த்துக்கிறோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம்ல, இப்போ இது உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. அது அப்புறம் மல்லி இலை போட்டுக்கிறோங்க. இது கேப்சிகம் போட்டிருக்கேன். கடைசியாக அந்த இது குடமிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் போட்டுருங்க. ஏன்னா முன்கூட்டியே போடக்கூடாது, கடைசியாக போட்டால் தான் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். மல்லி இலையும் சேர்த்தாச்சு. அதோட ஒரு பாதி லெமன் ஊற்றுங்க. எலுமிச்சம்பழத்தை பாதியை புளிஞ்சு ஊற்றிடுங்க. இது வந்து கஸ்தூரி மெத்தி போட்டிருக்கேன். அதே நம்ம ரொம்ப முக்கியம் கஸ்தூரி மெத்தி இதுக்கு, இந்த சாப்பாட்டுக்கு. ஏன்டா நார்த் இந்தியன் சாப்பாடுலாம் ரொம்ப முக்கியம். கஸ்தூரி மெத்தி தான் அதுக்கு ரொம்ப அதிகமாக போடணும். போட்டாச்சு, நல்லா கிண்டி விட்டாச்சு, லெமன் ஊற்றியாச்சு. இதை கொஞ்சம் இதுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு இது. இதை இறக்கி வச்சுட்டு இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சு நம்ம வந்து ரொட்டி வாட்டலாம். மேலே வந்து பட்ரு போட்டுக்கிறோங்க. அதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பட்ரு சேர்த்துக்கலாம். இப்போது சட்டி இந்த தாவா காய வச்சு அது காஞ்சதோடு என்ன செய்யுங்க, இந்த மாதிரி சின்ன பன்னு வாங்கி வச்சுக்கிறோங்க. இதே மாதிரி பன்னு விற்கும்ல கடையில், அந்த பர்கர் பன்னு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பன்னு கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பன்னு வாங்கி வச்சுக்கிறோங்க. வாங்கி வச்சு நல்லா பட்ரு தடவி அதை நல்லா மொறு கொஞ்சம் வாட்டுங்க. நல்லா பட்ரு தடவுங்க. பட்ரு தடவி மொறு வாட்டிக்கிறோங்க. வாட்டி நம்ம என்ன செய்யணும், அதை நல்லா 2 பக்கமும் முன்னுக்கும் பின்னுக்கும் பட்ரு தடவி நல்லா வாட்டிடுங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு, அது தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. ஆமாம், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிறோங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம சேனல் வந்து யூடியூப்லேயும் இருக்குது, அதையும் பார்த்துக்கிறோங்க இன்ஷா அல்லாஹ். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க இன்ஷா அல்லாஹ். சப்போர்ட்